சட்டப்பேரவையின் திருத்தப்பட்ட 2026-27 ஆண்டுக்கான பட்ஜெட் கடந்த வாரம் தாக்கல் செய்யப்பட்டது. அதையடுத்து பட்ஜெட் மீதான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. 2 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மீண்டும் கூடியது. சிரித்த முகத்துடன் சட்டப்பேரவைக்கு வந்த முதல்வர் விஜய் உறுப்பினர்களுக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு தனது இருக்கையில் வந்து அமர்ந்தார். சமீபத்தில் வந்தே மாதரம் அல்லது தமிழ்தாய் வாழ்த்து என்ற விவாதம் எழுந்திருந்த நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழக அரசு விழாக்களில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்ற தீர்மானத்தை முதல்வர் விஜய் முன்மொழிந்தார். அப்போது பேசிய முதல்வர் விஜய், தமிழ் மொழி என்பது வெறும் தொடர்பு மொழி மட்டுமல்ல, அது தமிழர்களின் அடையாளம் என்ற கருத்தை முன்வைத்தார். அவரது இந்த பேச்சு கவனம் பெற்றது. ஒரே கட்சியில் வளர்ந்து தற்போது 2 துருவங்களாக பிரிந்திருக்கும் எடப்பாடி பழனிசாமியும் KA செங்கோட்டையனும் சட்டப்பேரவையில் நேருக்கு நேர் விவாதித்துக் கொண்டனர். நீங்கள் முதல்வராக இருந்த காலத்தில் கரும்புக்கு ஒரு முறையாவது 4000 ரூபாய் வழங்கியிருக்கிறீர்களா? அதை சொல்லுங்கள், பிறகு அதை பற்றி பேசுவோம் என செங்கோட்டையன் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் இருந்தபோது அந்த துறைக்கு யார் அமைச்சராக இருந்தார் என்பதையே அமைச்சர் மறந்துவிட்டார் என்று கூறினார். இருவருக்கும் இடையிலான இந்த பேச்சு சட்டப்பேரவையில் கவனம் பெற்றது. முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் ஊக்கத்தொகை பற்றி இங்கே சொன்னாங்க. அன்றைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், அன்றைய சூழ்நிலை வேற, அன்றைக்கு கூலி உயர்வு கிடையாது, உரவிலை உயரல, டீசல் விலை உயரல, இன்றைக்கு எல்லாம் உயர்ந்து போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ஊக்கத்தொகை கொடுத்துருக்கிறீங்க. ஆகவே அதை ஒப்பிட்டு பேசு, அது பொருத்தமா இருக்கு. மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு முன்னாள் முதல்வர் பேசுகிற போது இங்கே சொன்னார்கள், கூலி உயர்வு, அதே உரவிலை உயர்வு, இதெல்லாம் எப்பவும் ஒப்பிட்டுறதே கிடையாது. நாம கேட்கிற ஒன்றே ஒன்று, கூடுதல் விலை கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரே கேள்வி மட்டும்தான் இருக்கிறதே தவிர இதையெல்லாம் ஒப்பிட்டு காட்ட இயலாது. ஒன்று, நீங்கள் இதுவரையிலும் முதலமைச்சராக இருந்தபோது 4000 ரூபாய் கரும்புக்கு வழங்கி இருக்கிறதா என்பதை மட்டும் இங்கே சொல்லுங்கள், அதற்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், மாண்பு பேரவைத் தலைவர்களே, அதிமுக ஆட்சி இருக்கும் போது யார் அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தனே தெரியாது பேசிட்டு இருக்காரு. 2வது, ஒவ்வொரு ஆண்டு வருகின்ற பொழுது 20வது ஆண்டு, இன்னைக்கு 26வது ஆண்டு, 2020 2026, அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இன்னைக்கு பல மாறுதல் ஏற்படுது. நான் ஏற்கனவே சொன்ன கூலி உயர்வு ஏற்படுகிறது, உரவிலை உயர்ந்தாச்சு, டீசல் விலை அன்னைக்கு 64 ரூபா இருந்தது, இன்னைக்கு 95 ரூபா 100 ரூபா வந்துடுது. அதற்கு ஏற்றவாறு தான் ஊக்கத்தொகை அதிகமாக கொடுத்திருக்கிற ஒழிய அன்றைக்கு என்ன லாபம் இருந்ததோ அதே லாபம் தான் அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கிறத ஒழிய புதிய செய்தி எதுவும் இல்லை. ஒரு மாதிரி சொல்லுங்க. ஒரு கதையை மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது. முதலே தெரிஞ்சுக்கல, மாற்றி மாற்றி உறவிலை ஏறிவிட்டது, உறவிலை ஏறிவிட்டது, உறவிலை ஏற்றுவது, கூலி விலை ஏறிவிட்டதெல்லாம் சொல்லிட்டு கதையை சொல்லிட்டு, நாங்கள் ஏற்றி இருப்பது கூடுதலாக மானியத்தை ஏற்றி இருக்கிறோமா இல்லையா என்ற கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்ல வேண்டும். தவிர இதையெல்லாம் சுட்டி காட்டி அதனாலதான் நீங்க ஏற்றிருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லியிருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் அது போன்ற பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதே போல உங்களுக்கு தெரியும், உர பற்றாக்குறை வருகிற போது தமிழ்நாட்டிலே எங்கும் உரம் கிடைக்கவில்லை என்ற நிலையில கூட அன்றைக்கும் இதே மானியத்தை தான் நீங்கள் உயர்த்தினோமே தவிர வேறொன்றும் இல்லை. இப்போது புரிந்து கொண்டால் சரி. வழக்கமாக அனல் பறக்கும் விவாதங்களை காணும் சட்டப்பேரவையில் இன்று சிரிப்பலை ஏற்படுத்தியது MRK பன்னீர்செல்வத்தின் பேச்சு. அமைச்சர் ரமேஷை சாமி அமைச்சர் என்று குறிப்பிட்ட அவர், நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கிறீர்கள், ரீல்ஸ் கண்டென்ட் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் தான் சீரியஸாக இருக்கிறோம் என்று கூறினார். மேலும் புசி ஆனந்த் எப்போதும் பிஸியாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனால் சட்டப்பேரவையில் சிரிப்பலை ஏற்பட்டது. இந்த பேச்சை கேட்ட முதல்வர் விஜயும் குலுங்கி குலுங்கி சிரித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இப்பதான் தெரியுது உங்களுடைய எப்படி பிரச்சாரம் எப்படி பண்றீங்கன்னு. இப்படியே மாண்புமிகு சாமி அமைச்சர், இந்து சமய அமைச்சர் சாமி அவர்கள் அப்படி கரெக்டா விடுறாங்க. அது உண்மையே பொய்யான்னு தெரியல. ஆனா இப்படி டெக்னிக்கல், அப்படி இந்த டெக்னிக்கலை வச்சு நீங்க அடிச்சுட்டு வந்துருங்க, ரீல்ஸ் விடுறீங்க. ஆனா நாங்க ரியாலிட்டியா கொண்டிருக்கின்றோம். அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த டெக்னிக்கை இப்போ 10 நிமிஷம் மட்டும் தான் அண்ணன் கிட்ட கத்துக்கிட்டேன். 10:29 நம்ம ஆரம்பிச்சோம். நல்ல சுவையான குறுக்கீடுகளும் தேவையற்ற குறுக்கீடு 2 இருந்தது.
சுருக்கமா நன்றி கூறி முடிக்கும்படி கேட்டுக்கிறேன். சப்ஜெக்டுக்கா இல்லைங்க. நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தபோது தமிழில் உச்சரிப்பு மற்றும் இலக்கண பிழைகள் இருப்பதாக நிதியமைச்சர் மரியா வில்சன் மீது விமர்சனங்கள் எழுந்தன. இதற்கு பதிலளித்த நிதி அமைச்சர் தனது பேச்சு முறையை விமர்சித்தவர்களுக்கு நான் இப்படித்தான் பேசுவேன், யாருக்காகவும் எனது பேச்சு முறையை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என காட்டமாக பதிலளித்தார். இதனையடுத்து சபாநாயகர் அவரை சமாதானப்படுத்திய சம்பவமும் சட்டப்பேரவையில் சற்று பரபரப்பை ஏற்படுத்தியது. அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும், அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது, இல்ல நான் இப்படிதான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து அதான் சொல்றேன், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய பிரச்சனை கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் செயல் இதுதான், அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு நிதி அமைச்சர் கொஞ்சம் கோவப்படாதீங்க. சட்டப்பேரவையில் உரையாடிக் கொண்டிருந்த ஷாஜஹான் செல்போனில் இருந்த குறிப்புகளை பார்த்தபடி பேசிக் கொண்டிருந்தார். இதை கவனித்த சபாநாயகர் அவையில் செல்போன் பயன்படுத்த அனுமதி இல்லை, இது விதி மீறலாக கருதப்படும், இனிமேல் செல்போனை உள்ளே கொண்டு வருவதை தவிர்க்கவும் என்று எச்சரித்தார். தீர்மானங்கள் ஒரு பக்கம், விவாதம், சிரிப்பு, கலகலப்பு என்று இன்று சட்டப்பேரவை நிகழ்வுகள் பலவிதமான கலவையாக இருந்தது.